ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமேல இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஆலயத்துக்கு வேண்டிய தெய்வ விக்கிரகங்களையும் ஆலயம் தொடர்பான இன்ன பிற சிற்ப வேலைகளையும் வடிப்பவர்களை ஸ்தபதி என்கிறோம். சிற்ப சாஸ்திரம், சமஸ்கிருதம், ஆகம சாஸ்திரம் போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்தான் முழுமையான ஸ்தபதி ஆவார். இப்படிப்பட்ட உயர்ந்த தகுதிகளுடன் இந்த துறையில் கணபதி ஸ்தபதி என்கிற பெயரில் இருவர் பிரபலமாக விளங்கி வந்தார்கள். அவர்களில் ஒருவர் பத்மபூஷன் டாக்டர் வை கணபதி ஸ்தபதி. இவரது தந்தை பெயர் வைத்தியநாத ஸ்தபதி. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை அருகில் திருவள்ளுவர் பெருமானுக்கு 133 அடி உயரத்தில் சிலையை வடித்தவர் இவர்தான் என்றால் எல்லோரும் எளிதில் இவரை புரிந்து கொள்வார்கள். வை கணபதி ஸ்தபதியை சென்னை வாசிகள் சட்டென்று புரிந்து கொள்ளும் வகையில் இன்னொன்று சொல்லலாம். நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தையும் இவர்தான் வடிவமைத்தார். கலைத்துறைக்கு எண்ணற்ற தொண்டு புரிந்த இவர் தனது 84வது வயதில் சமீபத்தில் அமரராகிவிட்டார். மற்றொருவர் பத்மஸ்ரீ SM கணபதி ஸ்தபதி. இந்த இரு கணபதி ஸ்தபதிகளுமே மகா பெரியவாளின் அன்புக்கும் ஆசிக்கும் பாத்திரமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்துக்கு உண்டான அமரர் வை கணபதி ஸ்தபதிக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை இங்கு பார்க்கலாம். அது 1957 வருடம். கணபதி ஸ்தபதியின் தந்தையாரான வைத்தியநாத ஸ்தபதி சிற்ப கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வந்தார். அப்போது திடீரென்று வாத நோயின் பாதிப்புக்கு உள்ளானார் அவர். மகன் கணபதி ஸ்தபதி உட்பட குடும்பத்தில் உள்ள எல்லோரும் இது குறித்து பெரிதும் கவலைப்பட்டார்கள். வைத்தியநாத ஸ்தபதிக்கு உரிய சிகிச்சை முறைகளையும் உடனடியாக மேற்கொண்டார்கள். ஆனால் எந்த ஒரு சிகிச்சையும் பலன் தரவில்லை. தெய்வங்களிடமும் எத்தனையோ பிரார்த்தனைகளை வைத்தார்கள் குடும்பத்தார். தனது தந்தையின் இந்த நிலை குறித்து கம்மன் அடிப்பொடி சா கணேசரிடம் கணபதி ஸ்தபதி வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார். ஆறுதல் சொல்லி அவர் காஞ்சி மகா பெரியவரை நேரில் பார்த்து சொல்லிப்பாரு என்று காஞ்சி ஸ்ரீமடத்தின் பக்கம் கணபதி ஸ்தபதியை திருப்பினார். அதன்படி காஞ்சி மகா சுவாமிகளை நேரில் தரிசித்து தன் தந்தையாருக்கு ஏற்பட்ட வியாதி குறித்து சொல்லி ஆலோசனை கேட்கலாம் என்று வை கணபதி ஸ்தபதி தீர்மானித்தார். அந்த வேளையில் மகா பெரியவா எங்கே இருக்கிறார் என்று விசாரித்த போது காரைக்குடியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளையாற்றங்குடியில் முகாமிட்டிருப்பதாக கிடைத்த தகவல் கணபதி ஸ்தபதியை சந்தோஷப்படுத்தியது. காரணம், அவரது சொந்த ஊருக்கு அருகில் உள்ள கிராமம்தான் இளையாற்றங்குடி. மகா சுவாமிகளை தரிசிப்பதற்காக தன் ஊரில் இருந்து புறப்பட்டு சென்ற கணபதி ஸ்தபதி இளையாற்றங்குடியை அடையும் போது இரவு மணி 9 ஆகிவிட்டது. கணபதி ஸ்தபதியின் தந்தையான வைத்தியநாத ஸ்தபதியை அப்போது பலரும் அறிவார்கள். எனவே தனது தந்தையாரின் பெயரை சொல்லி அவரது மகன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மகாபெரிவாளை தரிசிக்க வேண்டும் என்று மடத்தின் மேனேஜர் மூலம் தகவல் தெரிவித்தார். விஷயம் மகா சுவாமிகளின் கவனத்துக்கு போனதும் உடனே அவரிடமிருந்து அழைப்பு வந்தது. ஒரு சீடன் வந்து கணபதி ஸ்தபதியை அழைத்து கொண்டு நடந்தான். மகா பெரியவாளே கூப்பிட்டு அனுப்பி வரவழைக்கும் இவர் யாராக இருக்கும் என்று அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பலரும் கணபதி ஸ்தபதியை நிமிர்ந்து பார்த்தார்கள். மகா சுவாமிகளின் சன்னதி முன்னால் சென்றதும் ஒரு நமஸ்காரம் செய்த கணபதி ஸ்தபதி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். புன்னகைத்தபடி ஆசீர்வாதம் செய்தார் பெரியவா. பிறகு தன் கண்களில் நீர் மல்க, என் தந்தையார் தன் காலத்தில் எத்தனையோ கோவில்களை கட்டியவர். அவரது திருப்பணியால் பல ஆலயங்கள் புதுப்பொலிவு பெற்றுள்ளன. இறைவனுக்கு எப்போதும் சேவையே செய்து வரும் அவருக்கு ஏன் இப்படி ஒரு நோய் வந்திருக்கிறது? இந்த நோயிலிருந்து இவர் குணம் பெற்று சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் என் குடும்பத்தில் உள்ள அனைவரது பிரார்த்தனையும். அதற்கு பெரியவாதான் அருள் புரிய வேண்டும். ஒரு நல்ல பதிலை சொல்லி எங்களின் மனதில்
சந்தோஷத்தை நிலைக்கச் செய்ய வேண்டும் என்று வேண்டி நின்றார். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பெரியவா அமைதியாக இருந்தார். வைத்தியநாத ஸ்தபதியின் உடல்நிலை முன்னேற்றம் அடையுமா என்பது குறித்து காஞ்சி மகா சுவாமிகள் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அதற்கு பதில் சொல்வதை தவிர்த்து விட்டார் போலும். பிறகு கணபதி ஸ்தபதியை பற்றியும் அவர் என்ன படித்திருக்கிறார், சிற்ப சாஸ்திரத்தில் என்னென்ன கலைகளில் தேறி இருக்கிறார், தற்போது பார்த்து வரும் உத்தியோகம், எதிர்கால திட்டம் என்ன என்பன போன்ற பல கேள்விகளை அவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தார் மகா பெரியவா. மகா பெரியவா கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் கணபதி ஸ்தபதி கர்ம ஸ்ரத்தையாக பதில் சொன்னாலும் எதற்காக தான் இங்கே வந்தோமோ அது குறித்து எந்த ஒரு பதிலும் மகா பெரியவாளிடமிருந்து கிடைக்கவில்லையே என்கிற கவலையில் ஆழ்ந்திருந்தார். தன் தந்தையாரின் உடல்நிலை குறித்து ஏதேனும் நல்ல பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்து வந்தவருக்கு ஏமாற்றமாகிவிட்டது. இதனால் தன் தந்தையின் உயிருக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்றெல்லாம் கவலைப்பட ஆரம்பித்து விட்டார். இந்த கவலைகள் அனைத்தும் கணபதி ஸ்தபதியின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தன. இவற்றையெல்லாம் அறியாதவரா மகா சுவாமிகள்? மணி இரவு 10:30 தாண்டிவிட்டது. பெரியவாளின் தரிசனத்துக்காக திரளான கூட்டம் அந்த இரவு வேளையிலும் கலையாமல் அங்கே இருந்தது. பிரசாதம் வாங்கி கொண்டுதான் இங்கிருந்து நகர வேண்டும் என்கிற சங்கல்பத்துடன் பசை போட்டு ஒட்டி வைத்த மாதிரி ஏராளமான உள்ளூர் மக்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். ஒரு சில நிமிடங்கள் ஓடிற்று. மகா சுவாமிகளோ திடீரென்று தன் ஆசனத்திலிருந்து எழுந்தார். கணபதி ஸ்தபதியை பார்த்து என் பின்னால் வா என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென நடக்கத் தொடங்கினார். சற்று தூரம் நடந்து காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடத்தின் 65வது பீடாதிபதியான மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அதிஷ்டானம் அருகே சென்றவர் சற்று நின்றார். பிறகு கணபதி ஸ்தபதியை பார்த்து நீ இங்கேயே இரு, கொஞ்ச நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கருவறைக்குள் நுழைந்தார். கணபதி ஸ்தபதி மட்டும் வெளியே அமர்ந்தபடி வெகு நேரம் காத்து கொண்டிருந்தார். சற்று தள்ளி ஓரிரு சீடர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நேரமோ ஓடிக்கொண்டே இருந்தது. காத்திருந்த பக்தர்கள் எல்லோரும் மெல்ல இங்கே வர ஆரம்பித்தார்கள். அதிஷ்டானத்தின் கருவறைக்குள் அமர்ந்து தியானத்தில் இருக்கின்ற மகா சுவாமிகளை தரிசித்துவிட்டு சன்னதியில் தரப்படும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு நகர்ந்து கொண்டிருந்தார்கள். நள்ளிரவு மணி 12 தாண்டி விட்டது. இப்போது ஒட்டுமொத்த கூட்டமும் கலைந்து விட்டிருந்தது. ஸ்ரீமடத்து ஊழியர்களும் கைங்கரியதாரர்களும் மட்டுமே அங்கே இருந்தார்கள். இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு பெரியவா சென்றிருக்கிறாரே என்று அவரது வருகைக்காக இன்னமும் காத்து கொண்டிருந்தார் கணபதி ஸ்தபதி. ஒரு சில நிமிடங்கள் கடந்த பின் அங்கே திடீரென பரபரப்பு குடிகொண்டது. அதுவரை அதிஷ்டானத்தில் தியானத்தில் இருந்த மகா பெரியவா சர்வேஸ்வர சொரூபமாக எழுந்தார். அவரது திருமுகத்தில் கோடி சூரிய பிரகாசம். எழுந்தவர் வெளியே வந்தார். எங்கே கணபதி ஸ்தபதி என்பதாக அவரது கண்கள் அங்கும் இங்கும் தேடின. பெரியவா யாரை தேடுகிறார் என்று ஸ்ரீமடத்தின் ஊழியர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னதாக இதோ நான் இங்கு இருக்கிறேன் சுவாமி என்று அவருக்கு முன்னால் வந்து நின்று பவ்யமாக கைகளை கட்டிக்கொண்டார் கணபதி ஸ்தபதி. மகா பெரியவாளின் திருக்கரங்களில் 2 தேங்காய் மூடிகள் இருந்தன. உலகமே போற்றி வியக்கும் அந்த மகானை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் கணபதி ஸ்தபதி. வா என் பின்னால் என்று சொல்லாமல் சொன்ன மாதிரி பிராகார பகுதியில் மெல்ல நடந்தார் பெரியவா. அவரை பின்தொடர்ந்து சென்றார் கணபதி ஸ்தபதி. தண்டத்தை தன் தோளில் இருத்தி பிரசாதமான அந்த 2 தேங்காய் மூடிகளையும் கணபதியிடம் கொடுத்த மகா பெரியவா கையை உயர்த்தி அவருக்கு தன் ஆசியை தெரிவித்தார். சாட்சாத் சர்வேஸ்வரனே நேரில் வந்து தனக்கு பிரசாதம் தந்தது போல மனம் நெகிழ்ந்து அதை கண்களில் ஒற்றிக்கொண்டார். பிறகு விழிகளில் நீர்த்துளிகள் எட்டி பார்க்க அந்த நடமாடும் தெய்வத்திடமிருந்து வேறு எதையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போல் மகா சுவாமிகளின் திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் கணபதி ஸ்தபதி. அவர் கண்களில் இருந்து நீர் தழும்புவதையும் பிரசாதம் தவிர்த்து வேறு ஏதேனும் பதில் தன்னிடம் இருந்து வருமா என்று அவர் ஏங்கிக் கொண்டிருப்பதையும் மகா சுவாமிகள் புரிந்து கொண்டார். உண்மைதானே, வாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் தன் தந்தை வைத்தியநாத ஸ்தபதி பூரண நலம் பெறுவாரா?
மீண்டு வருவாரா என்கிற கேள்விக்கு விடை தெரிந்து கொள்ளும் விதமாகத்தானே இந்த அர்த்தராத்திரியில் இளையாற்றங்குடிக்கு வந்திருக்கிறார் கணபதி ஸ்தபதி. அதற்கு உண்டான பதிலை மகாபெரிவாளிடமிருந்து பெறுவதுதானே அவரது முதல் முயற்சியாக இருக்கும். ஆனால் வந்ததிலிருந்து எதை தேடி வந்தாரோ அதற்கான பதில் காஞ்சி மகா சுவாமிகளிடமிருந்து கிடைக்கவே இல்லை. இந்த நிலையில்தான் கணபதி ஸ்தபதியின் மனதில் முள்ளாய் உறுத்தி கொண்டிருக்கும் கேள்விக்கு பதில் தரும் விதமாக மகா சுவாமிகளே, உன் அப்பா இப்ப எப்படி இருக்கார் என்று கேட்டார். அந்த வேளையில் எங்கும் இருள். மணி 12 தாண்டிய நள்ளிரவு வேளை. நள்ளிரவில் இவர்கள் இருவரும் இருந்த அந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை. மகா பெரியவாளின் பணிகளுக்கு உதவி செய்யும் ஸ்ரீமடத்தின் ஓரிரு சீடர்கள் சற்று தள்ளி அமர்ந்திருந்தனர். தன் தந்தைக்கு ஏற்பட்ட தாங்கொணா நிலைமை குறித்து மகன் முழுக்க சொல்லி முடித்ததும் ஓரிரு வினாடிகள் மௌனமாக இருந்தார் மகா பெரியவா. கண்களை மூடி தியானத்தில் இருந்தார். ஒரு சில நிமிடங்கள் கரைந்தவுடன் அந்த சர்வேஸ்வர சொரூபம் தாமரை மலர்கள் போன்ற தன் விழிகளை சடார் என திறந்தது. அதுவரை தியானத்தில் இருக்கும் பெரியவாளின் திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்த கணபதி ஸ்தபதி உற்சாகமானார். தன்னிடம் பெரியவா ஏதோ சொல்லப் போகிறார் என்று நெகிழ்ந்து அவர் சொல்லப் போகும் பதிலுக்காக மீண்டும் அவரது முகத்தையே ஆவலோடு பார்க்க ஆரம்பித்தார். கணபதி ஸ்தபதியின் முகத்தை பார்த்து மகா பெரியவா பேசினார். விரிவாக எதுவும் பேசவில்லை. மிகவும் ரத்தின சுருக்கமாக அமைந்திருந்தது அவரது பதில். உன் அப்பாவுக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருப்பதற்கு காரணம் அவரோட பிராரப்த கர்மாதான். லோகத்துல பிறந்தவா யாரும் இதிலேருந்து தப்பிச்சிட முடியாது. இதுக்கு யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்படி வர்றத எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அனுபவிச்சுதான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக மகா பெரியவா சொன்னது, நீ ரொம்பவும் அமோகமா இருப்ப. இப்படி சொல்லிவிட்டு கைகளை உயர்த்தி ஆசிர்வதித்தார். இந்த ஆசிதான் கணபதி ஸ்தபதிகளை நன்றாகவே வாழ வைத்தது. புறப்படலாம் என்பது போல் சைகை காண்பித்தார். எந்த பக்கம் செல்வது என்று கணபதி ஸ்தபதி குழம்பி போயிருந்த சூழ்நிலையில் மகா பெரிவாளே, இதோ இந்த வழியா போற வழியில ஆபீஸ்ல மேனேஜர் இருப்பார், அவரை பார்த்துட்டு போ என்று சொல்லிவிட்டு அந்த சங்கர ஸ்வரூபம் அங்கிருந்து க்ஷண நேரத்தில் எழுந்து பொசுக்கென மறைந்து விட்டது. மகா சுவாமிகள் என்கிற தேஜோமயமான ஒளி அதுவரை அங்கே வீற்றிருந்ததால் ஒரு பிரகாசம் கனஜோராக இருந்து வந்தது. அந்த மகான் இங்கிருந்து அகன்ற பிறகு அந்த வெளிச்சமும் நகர்ந்து மறைந்து விட்டது போலும். இருட்டிலே ஏதோ கோடு போல் போட்டு வழி காண்பித்து போய்விட்டாரே. பெரியவா காண்பித்து இந்த வழியில் எப்படி செல்வது? இப்படி போனால் இந்த பாதை எங்கே போகும்? இந்த வேளையில் மேனேஜரை பார்த்துவிட்டு போய் என்கிறாரே. மேனேஜரும் நம்மை போல அர்த்தராத்திரியில் தூங்காமல் உட்கார்ந்திருப்பாரா என்றெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள் மனதில் உதித்து கணபதி ஸ்தபதியை ஒரு கணம் தடுமாற வைத்த நேரத்தில் திகைக்க வைக்கிற அடுத்த காட்சி அரங்கேறியது. கணபதி ஸ்தபதிக்கு முன்னால் திடீரென்று ஒரு சிறுவன் தோன்றினான். 7-8 வயது இருக்கும். அந்த நள்ளிரவு வேளையிலும் அவன் திருமேனியில் தென்பட்ட விபூதி கீற்றுகள் ஒரு நறுமணத்தையும் தெய்வீக அலைகளையும் உருவாக்கின. செக்கச்செவேல் என்ற மேனி, பூணூல் தரித்திருந்தான், குடுமி வைத்திருந்தான். மொத்தத்தில் சொல்லப்போனால் இறை அவதாரமோ என்று தரிசிக்க தூண்டுகிற பிஞ்சு முகம், கண்களில் அதீத ஒளி. இதோ இந்த வழியா போ என்று மகா பெரியவா சொன்ன பின்பும் எப்படி செல்வது என்று பாதை புலப்படாமல் தவித்து கொண்டிருந்த கணபதி ஸ்தபதியை அண்ணாந்து பார்த்தான் அந்த தெய்வீக சிறுவன். பிறகு, ஸ்தபதியாரே, இந்த வழியாக என் பின்னாலேயே வாருங்கள் என்று தேனினும் இனிய மழலை குரலில் சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினான். கணபதி ஸ்தபதிக்கோ ஆச்சரியம் மற்றும் பயம். காரணம், அந்த நள்ளிரவு வேளையில் அங்கே திடீரென தோன்றி தனக்கு வழிகாட்டியவன் ஏதேனும் பேய் பிசாசாக இருக்குமோ என்றும் பயந்தார். காரணம், இந்த இடத்துக்கு வெகு அருகில்தான் மயானம் இருந்தது. ஆனால் அடுத்த கணமே அந்த எண்ணம் அவர் மனதில் இருந்து தவிடுபடி ஆனது. காரணம், மகா பெரியவா நடமாடுகின்ற அவரது சாநித்தியம் சத்தியமாக துலங்குகின்ற இடத்தில்
எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கவே முடியாது என்பதை நன்றாகவே அறிவார். இருந்தாலும் இந்த நள்ளிரவு வேளையில் வந்து எனக்கு வழிகாட்டுகிற இவன் யார் என்ற சந்தேகம் விலகாமலே தெய்வீக சிறுவன் பின்னால் நடக்கத் தொடங்கினார். சில நிமிடங்களில் மேனேஜர் இருப்பிடத்தை அடைந்ததும் அவரிடம் அந்த சிறுவன் ஏதோ சைகை மொழியில் கூறிவிட்டு இருட்டில் சென்று மறைந்து விட்டான். கணபதி ஸ்தபதிக்கு இப்போதுதான் நம்பிக்கை பிறந்தது. அங்கே பக்தர்கள் பலரும் தங்கியிருந்தார்கள். மேனேஜர் இவரை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தார். பின்னர் அவரிடம் ஒரு ரசீதை கொடுத்து அதில் கையொப்பமிட்டுவிட்டு 50 ரூபாயை பெற்றுக்கொள்ளுமாறு சொன்னார் மேனேஜர். ஸ்ரீமடத்தில் நான் காசு எதுவும் வாங்கக்கூடாது என்று மறுத்தார் கணபதி ஸ்தபதி. ஆனால் அதற்கு மேனேஜர், இது மகா சுவாமிகளின் உத்தரவு, தாங்கள் அவசியம் வாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும் என்றார் குரலில் உறுதியோடு. அதன் பின் ஒரு ரசீதில் கையெழுத்திட்டுவிட்டு மேனேஜர் கொடுத்த 50 ரூபாயை வாங்கி கொண்டார். அதன் பிறகு உள்ளே போய் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று உணவு பரிமாறப்படும் இடத்தை கணபதி ஸ்தபதிக்கு அடையாளம் காட்டினார் மேனேஜர். ஸ்தபதிக்கோ அகோர பசி. நேரமோ இரவு 1 மணிக்கு மேல் இருக்கும். இந்த வேளையில் என்ன சாப்பாடு இருக்க போகிறது என்று உள்ளே போய் அமர்ந்தவருக்கு அன்பர் ஒருவர் வந்து இலை போட்டார். பிறகு உணவை பரிமாறினார். சாதம், சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் சூடாக இருந்தது. இந்த வேளையில் இப்படி சூடான சாப்பாடா என்று அதிசயித்து பசி மிகுதியாக இருந்த வேளையில் திருப்தியாக சாப்பிட்டார். இனி இந்த இரவில் புறப்பட்டு வீடு போய் சேருவது சிரமம் என்பதால் அன்று இரவில் அங்கேயே ஒரு மூலையில் படுத்து தூங்கிவிட்டு அடுத்த நாள் காலை புறப்பட்டு வீடு போனார் கணபதி ஸ்தபதி. பிற்காலத்தில் பெரியவாளை காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் தரிசிக்கும் போது தன் தந்தைக்கு ஏற்பட்ட நோய், தான் அன்று இளையாற்றங்குடி வந்தது என்று எல்லாவற்றையும் மகா பெரியவாளிடம் சொல்லி இருக்கிறார் கணபதி ஸ்தபதி. அப்போது கணபதி ஸ்தபதியை பரிபூர்ணமாக ஆசிர்வதித்த மகா சுவாமிகள், எங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது ஸ்தபதியாரே. நாங்கள் எல்லாம் ஆதிசங்கரரை பற்றி புத்தகங்களில் படித்துதான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரை நேரில் தரிசிக்கும் பாக்கியமே உனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி ஸ்லாகித்தாராம் பெரியவா. இதை கேட்ட கணபதி ஸ்தபதி மெய்சிலிர்த்து போனார். அன்றைய தினத்தின் நள்ளிரவில் மகா பெரியவா சொன்ன வழியில் எப்படி செல்வது என்று தெரியாமல் திணறிய போது 7-8 வயது பாலகனாக அப்போது திடீரென்று பிரசன்னமானது ஆதிசங்கரரா என்று நினைத்து பார்த்தபோது கணபதி ஸ்தபதிக்கு உடலெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. அந்த காட்சி அப்படியே அவரது மனக்கண் முன்னால் விரிய ஆரம்பித்தது. கண்களில் இருந்து நீர் கசிய மகா பெரியவாளை பார்த்து 2 கைகளையும் மேலே உயர்த்தி வணங்கி அவரது சன்னிதானத்துக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் செய்தார். ஆதிசங்கரின் அவதாரமாக இன்று பிரத்யட்சமாக நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த பரபிரம்மம் தனது பூர்வ அவதாரத்தை காட்டி தரிசனம் தரும் பாக்கியம் எல்லோருக்கும் வாய்க்குமா என்ன? இந்த அனுபவத் துளிகளிலிருந்து கணபதி ஸ்தபதி மீள்வதற்கு வெகுநேரம் பிடித்தது. எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம்! இந்த பகுதியில் வர 2 மகா பெரியவா அலங்கார ஃபோட்டோக்களும் மாம்பலத்தில் உள்ள அயோத்தியா மண்டபத்தில் எடுக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை மகா அனுஷம் பெரியவா ஜெயந்தி வருது இல்லையா? ஒரு வாரமாக ரொம்ப சிறப்பாக இங்கே நடந்துட்டுருக்கு அயோத்தியா மண்டபத்தில். ஒவ்வொரு நாள் ஒரு அபிஷேகம், குங்குமம், பால், தயிர், விபூதி, அப்புறம் அலங்காரமும் ரொம்ப சிறப்பாக பண்ணுறா. இன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு தயிர் அபிஷேகம். முடிஞ்சவா மாம்பலத்தில் இருக்கிறவா வந்து கலந்துக்கலாம் அயோத்தியா மண்டபத்தில். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.